ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டுருக்கா. அப்போ ஹீரோ வந்து கூப்பிட்றான். ஆமாம், அந்த டேன் ஃபேமிலியை வந்துட்டு பேசுகிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இல்லை டேன் தான் ரொம்ப வருத்தப்படுவான்னு நினச்சேன். பட் அவளே வந்துட்டு அந்த விஷயத்த அழகாகவே ஹேண்டில் பண்ணுறா. எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே தேவையில்லை அப்படின்னு. சரி, நான் இன்றைக்கி நைட்டு வந்துட்டு ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக வெளியே போகிறேன். ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா எனக்கு கால் பண்ணேன். எப்போ போகிறீங்க? இன்றைக்கி நைட்டு போகிறேன். சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவன் பார்க்குறான், அவள் எங்கே கிளம்பி போகிறா, கேப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் வினோதமாக போகிறாளே, சரியில்லையே அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் அவனோட டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் வந்துட்டுருக்கான். டிங்கு வந்து சொல்லிட்டுருக்கான், சார் எல்லாமே முடிஞ்சிச்சுல, நான் டேட்டுக்கு போகிறேன் அப்படின்னு. சரி போய்த்தல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். சரி, வேகமாக போயிட்டு விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லாயர் கூட தான் ஒன்றா போயிட்டுருக்கான். ஸோ வயிறெல்லாம் பார்த்தீங்கன்னா எரியுது, இவன் கூட ஏன் போயிட்டுருக்கா அப்படின்ட்டு. எல்லாருமே டேட்டுக்கு போகிறாங்க, நம்ம கிரகம் சிங்கிளாகவே இருந்து தான் சாகணும் போல் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாகவே பேசிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் வைத்தியவும் செங்கையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் நார்மலாக பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ லாயரும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா காரில் ஏறி போயிட்டுருக்காங்க. இதை ஒயிட்டி பார்த்தோன்னே, பாத்தியா ஹீரோயின் வந்து அதுக்குள்ளேயும் மைண்டை மாற்றிட்டா. ஹீரோவோட சண்டை போட்ட நிமிஷமே லாயர் கூட சேர்ந்துட்டா பாரு அப்படின்னு. இங்கே பாரு, அவளை பற்றி தப்பாலாம் பேசாத, அவள் அந்த மாதிரி பொண்ணே கிடையாது. ஓ, அவளை பற்றி பேசினா உனக்கு கோவம் வருதா? அவள் மேலே ஃபீலிங்ஸ் எல்லாம் இன்னிமே இருக்கா அப்படின்னு. இல்லை முன்னாடி எனக்கு இருந்துச்சு, பட் இப்போதைக்கு எனக்கு கிடையாது. என்றைக்கு நான் உன்னை பார்த்தனோ அன்னைக்கு என் மனசு உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்ருக்கா. அப்படியே சொல்கிறா, சத்தியமாப்பா அன்றைக்கி உங்கள் அம்மா வந்து சொன்னாங்க பெஸ்ட்டான சாய்ஸை தேடி போகணும் அப்படின்னு. அப்போ என்ன வந்துட்டு அவங்க டவுனாக தானே பார்க்குறாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணல. சத்தியமாக சொல்கிறேன், நீ என்னை பார்த்து ஒரு நாள் பெருமையாக ஃபீல் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒன்றை வந்துட்டு நான் வச்சு காப்பாற்றுவேன் அப்படி இப்படின்லாம் சொல்லி கையை பிடிச்சிட்டு இருக்கான். அந்த நேரம் இந்த ஒயிட்டியோட அப்பா பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டுருக்காங்க. டின்னருக்கு சீக்கிரம் வா அப்படின்னு. இதை பார்த்தோன்னா கையை பார்த்தீங்கன்னா வேகமாக உதறி விட்டுட்ருக்கான். ஸோ அவர் அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஒயிட்டி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திகிட்ருக்கா. ஏன்டா எங்கள் அப்பாவை பார்த்தோன்னா கையை இந்த வேகமாக தட்டி விட்றியே, நீ எப்போ நான் வச்சு காப்பாற்றுவேன் அப்படின்னு. சைடாக ஹீரோயினையும் அந்த லாயரையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் வேறு எங்கேயும் வரல, அந்த புக்ஸ் எல்லாம் வைப்பாங்கல்ல அந்த புக் ஸ்டோருக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளுக்கு தேவையான புக்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறா. அங்கே வந்து அந்த குக்கிங் ரெசிபிக்கான புக்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது 6 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே ஆசையாக வந்து அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்துருப்பாள்ல, அந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம செங்க காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வேகமாக வந்துட்டுருக்கான். அம்மான்னு சொல்லிட்டு. அங்கே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வெயிட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவனை வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இங்கே பாருப்பா, நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. நீ வந்துட்டு டாக்டர், உன்னோட கை வந்துட்டு ஆப்ரேஷன் மட்டும்தான் பண்ணணும் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா அதை பெருசாலாம் எடுத்துக்கறலாம். அவங்க அம்மாட்ட ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. நீ அந்த பொண்ணை போய் மீட் பண்ணுவேன்ப்பா. அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு அன்றைக்கி வந்திருப்பாள் ஃபியான்சின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணை பற்றி தான் சொல்கிறாங்க. அம்மா, எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ்லாம் கிடையாது. ஏன்ப்பா இப்படி சொல்கிற? அவங்க ஃபேமிலி நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்கல்ல. ஆமாம்மா, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளே அப்படின்னு. என்ன சொல்கிற, உண்மையாவா அப்படின்னு. சரி, யார் அந்த பொண்ணு? நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எது அந்த வாய்ஸ் பிரசிடெண்ட் பொண்ணு நீ? அவங்களா? ஆமாம்மா, அந்த பொண்ணு தான் அப்படின்னு. இல்லைப்பா, அவங்க எங்கேயோ இருக்காங்க, நம்ம எங்கேயோ இருக்கோம், அதெல்லாம் சரிப்பட்டு வருமா? அம்மா, ஸ்டேட்டஸ் பார்த்தலாம் யாராவது லவ் பண்ணுவாங்களா? எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஏன் நான் நல்லா இல்லையா? நான் வந்துட்டு நல்லா சம்பாதிக்கலையா அப்படின்ட்டு. அட, நான் அந்த மாதிரி சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம வைத்தியோட அப்பா பிடிச்சி கண்ணா அப்படின்னான்னு திட்டிகிட்டு இருக்காரு. எதுக்கு நீ செங்கு கூட சேர்ந்து ஊரெலாம் சுற்றிட்டு இருக்க? அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன், என்னோடய வாழ்க்கை நான் பிடிச்ச மாதிரி தான் சூஸ் பண்ணுவேன். இங்கே பாரு, நீ யாரை வேணால் சூஸ் பண்ண, ஆனால் செங்கு மட்டும் வேணாம். ஏன் அது செங்கு மட்டும் வேணான்னு ஏன் சொல்கிறீங்க? ஏன்னா அவனோட பேக்ரவுண்டு நீ பார்த்தியா? நீ வந்துட்டு பாரு, எவ்வளோ நல்லா ரிச்சாக வாழ்ந்துட்டுருக்க. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வெல் எஜுகேட்டடாக. ஆனால் அவங்க வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது, சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு. நான் அவனை லவ் பண்ணுறதுக்கும் அவனோட பேக்ரவுண்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. அவன் ரொம்பவே கைண்டான, ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பர்சன். எனக்கு அவன் தான் வேணும் அப்படின்ற மாதிரி இவன் ரொம்ப தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இவங்க 2 பேத்துக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கப்புறமா ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க. இவங்க வீட்டுக்கு அந்த லாயர் வந்துட்டு அவங்க அம்மா அப்பா கூட வந்திருக்கா. ஸோ எல்லோரும் வார்மாக வெல்கம் பண்ணுறாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு இன்வைட் பண்ணுறா. உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறா.
அப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு வெளியே வரும்போது லாயர் நின்றுட்டுருக்கா. நானும் உன் கூட வரேனே அப்படின்னு. இல்லை, நான் அந்த வாண்டை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன், உங்களுக்கு எதுக்கு கஷ்டம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா போகலாம் அப்படின்ட்டு. இவங்க 2 பேரும் வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. பாரு, ஹீரோயின் எவ்வளோ அழகாக இருக்கா, 2 பேருக்கும் தான் கரெக்டான மேட்ச் அப்படின்ற மாதிரிலாம் 2 ஃபேமிலியும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, 2 பேர்த்த கோர்த்து விடுறதுக்காக. இந்த சைடை 3 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த அமேஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு டிக்கெட்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு உள்ளே போயிடுறா. அப்போ லாயர் வந்து கேட்குறா, உனக்கு ஏதாவது ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா, நான் வாங்கி தரவா, என்னை கரெக்ட் பண்ண பார்க்குறீங்களா, எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு. நான் ஏப்போ உன்னை கரெக்ட் பண்ண போகிறேன், ஏன் இப்படி சொல்கிற? ஆமாம், நீங்கள் எங்கள் அம்மாவை மடக்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்கள கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் என்னால் முடியாது, அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த வாண்டு ரொம்ப தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வரா. அப்போ அந்த வாண்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கு, இந்த கப்பல் மாதிரி ரைடு போகும்ல, அப்படியே போயிட்டு போயிட்டு வரும்ல, அதில் தான் நான் போகணும், அதுவும் இந்த லாயர் கூட தான் நான் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது. அவனு பார்த்தீங்கன்னா சரி ஓகே வா போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அவன் வந்து சொல்கிறான், நீ உங்கள் அப்பாவும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, எங்கள் அப்பாவை பற்றிலாம் நீ தப்பாக பேசாத. சரி, உனக்கு என்ன பயமாக இருக்கா, நான் ஏன்டா பயப்படணும், நம்ம ஒரு டீல் வச்சுக்கரலாமா, நீங்கள் பயந்துட்டீங்க அப்படின்னா எங்கள் அம்மாவை கரெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. சரி ஓகே, அப்போது நீ தோத்துட்டீன்னா என்ன பண்ணுறது, நான் தோக்க மாட்டேனே பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த வாண்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசிட்டு உட்காந்துட்ருக்க. ஸோ ரைடு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இவன் வந்துட்டு நல்லா தான் உட்காந்துட்ருக்கா. ஆனால் வாண்டு பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் கத்திருது, என்னாச்சுப்பா பயமாக இருக்கா, இல்லையே நான் ஒன்றும் பயப்பில்லையே அப்படின்ற மாதிரி இந்த வாண்டு இன்னுமே சமாளிச்சிட்ருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாண்டு வந்துட்டு வாங்க ரோலர் கோஸ்டரில் போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுது. ஏண்டா, அங்கெல்லாம் நீ போகிறதுக்கான வயசு இன்னி வரல, ஏன் உங்களுக்கு பயமாக இருக்கா, எனக்கு பயம் இல்லைப்பா, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி வா நம்ம போயிட்டு ஏதாவது குடிக்கிறதுக்கு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு லாயர் பார்த்தீங்கன்னா அந்த வாண்டை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோனுக்கு ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது. 2 பேரும் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்காங்க. அப்போ அந்த வாண்டு பார்த்தீங்கன்னா கேட்குது, எங்கள் அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்காத காரணம் நீங்கள் தானா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா இப்படியே பார்க்குறான், நீ குட்டி வாண்டு இதெல்லாம் பேசக்கூடாது, நீங்கள் எல்லாருமே என்னை வாண்டு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறீங்க, ஆனால் நான் பெரிய மனுஷன்தான், ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு. சரிப்பா, நான் வந்துட்டு உன்னை குட்டி பையன் மாதிரியே ட்ரீட் பண்ணல, இது வந்துட்டு 2 பசங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் மாதிரியே நான் பார்க்குறேன். நான் உண்மையை சொல்கிறேன், உங்கள் அம்மா அப்பா கல்யாணம் நின்றதுக்கு காரணம் நான் கிடையாது, அவங்களுக்கே அது பிடிக்காமல் நிறுத்திக்கிட்டாங்க அப்படின்னு. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டுருக்கா. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. சும்மா நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு 3 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த வாண்டு வந்து லாயர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க, திரும்பவும் நீங்கள் என்னை இங்கே கூப்பிட்டு வரீங்களா, கண்டிப்பாக இப்போ தான் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு அப்படின்னு. ஆமாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸு தான், ஆனால் நீங்கள் எனக்கு அங்கிள் மாதிரி அப்படின்ற மாதிரி க்யூட்டாக சொல்லுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா, எப்போ நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு அங்கிள் இந்த மாதிரிலாம் ஆனீங்க, ஏன்னா நான் அவனை ரொம்பவே சின்சியராக ரொம்ப அழகாகவே ட்ரீட் பண்ணேன், அதனால தான் இப்படி அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேகமாக போயிட்டு பார்க்குறா, ஒரு பெரியவர் தான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டுருக்காரு, வாயிலேருந்து நுரையெல்லாம் இருக்குது. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே செக் பண்ணி பார்த்துட்ருக்கா. லாயர் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிடுறான். உடனே ஆம்புலன்ஸும் வந்துடுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட் கூடயே வந்துட்டுருக்கா. லாயர்கிட்ட அந்த பையனை கொண்டு போய் அவங்க அம்மாட்ட விட்டுரு அப்படின்ட்டு போயிடுறா. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த பேஷண்ட்டை ஸ்கேன்லாம் பண்ணி பார்க்குறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க சீஃப் ஹெட்டுக்கிட்ட காமிச்சிட்ருக்கா. சார் இந்த ரிப்போர்ட்டை பாருங்கள், ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்குது, உடனடியாக நம்ம ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையும் சைன் வாங்கணும் அப்படின்ட்டு. ஆனால் யாரும் தரலையே, நாங்கள் இப்போ தான் காண்டாக்ட் பண்ண பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ அவருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு அந்த பேஷண்ட்டை வந்து நம்ம செக் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் என்ன தான் சொன்னாலுமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து சைன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து நிற்கிறாரு. ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிகிட்ருக்கா. பேஷண்ட்டோட அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே சென்ட் பண்ணுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ வேறு ஒரு சிட்டியில் இருக்கான். ஸோ வீடியோ கான்ஃபரன்ஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பேஷண்ட்டோட நிலமை ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்குது, உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. அப்போ அவங்க டிபார்ட்மெண்ட்டோட ஒரு டைரக்டர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, இங்கே பாரு ஆப்ரேஷன் வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜில் இருக்கும், ஸோ ரொம்பவே டேஞ்சராக போய் முடியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சைன் வாங்காமல் இந்த ஆப்ரேஷனை பண்ண முடியாது அப்படின்னு.
ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கு. ஹீரோன்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், "ஃபர்ஸ்ட்டு நீ வந்துட்டு டைம டிலே பண்ணாம ஆப்ரேஷன ஸ்டார்ட் பண்ணு. நான் இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர்ல வந்துருவேன்" அப்படின்னு. ஆனா அந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒத்துக்க மாட்றாரு. "இல்ல, இல்ல இது வந்துட்டு ரொம்பவே டேஞ்சரான ஒரு ஆப்ரேஷன். ஃபேமிலி மெம்பர் சைன் இல்லாம நான் இத வந்துட்டு அலோ பண்ண மாட்டேன்" அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமா கத்தி விட்றான். "அந்த ஆப்ரேஷன்ல என்ன நடந்தாலும் அதுக்கான பொறுப்ப நான் ஏத்துக்கிறேன். தயவு செஞ்சு ஆப்ரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க" அப்படின்னு. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகிறா. ஹீரோ வந்துட்டு ஃப்ளைட் ஏறிட்டான் போல் கால் பண்ணி சொல்கிறான், "நீ எந்த ஒரு பயமுமே பயப்படாத. உன்னால் முடிஞ்ச விஷயங்களை கான்ஃபிடென்ட்டாக பண்ணு. நான் இன்னும் ஒரு 1/2 அன் ஹவரில் வந்துடுவேன்." சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே வந்துட்டுருக்கா. இந்த பேஷண்ட்டுக்கு வந்து டியூமர் தான் இருக்குது. ஆனால் அந்த டியூமரை சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணியாக இருக்குது. அதாவது நீர் கோர்த்துருக்கு தலையில். அந்த தண்ணியை எடுத்தால் தான் ஃபர்தராக அந்த டியூமரையே ரிமூவ் பண்ண முடியும். அந்த தண்ணியை எடுக்கலை அப்படின்னா அவரோட உயிர் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்குள்ளேயே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு ஹீரோயின் பார்த்திங்கன்னா பண்ண போகிறா. கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அழகாக டியூபெல்லாம் இன்சர்ட் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துடுறா. ஹீரோ பார்த்திங்கன்னா கால் பண்ணி கேட்குறான், எந்த மாதிரி சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு. ஹீரோயின் வந்துட்டு அழகாகவே அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டா. இதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து அந்த டியூமரை ரிமூவ் பண்ணும் அப்படின்னு. ஸோ இவனும் ஆல்மோஸ்ட் ஹாஸ்பிட்டல் கிட்டே வந்துட்டான். டாக்ஸியில் தான் உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவனுக்குமே இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் தான் டைம் இருக்குது. அவன் போய் அந்த வேலையெல்லாம் முடிக்கணும். ரொம்ப டிராஃபிக்காக வேறு இருக்குது. இப்படியே போனால் முடியாது அப்படின்னு ஹீரோ பார்த்திங்கன்னா ரோட்டில் இறங்கி பயங்கரமாக ஓடி வந்துட்டுருக்கான். ஸோ விறுவிறுன்னு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே வந்து அழகாக அந்த டியூமருமே பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடுறான். இந்த சைடே நம்ம லாயர் பார்த்திங்கன்னா அந்த பேஷண்ட் யார், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் என்ன அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கான். ஃபைனலாக இவன் பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை கண்டுபிடிச்சிட்டான். வேறு யாரும் கிடையாது, அவங்க முன்னாள் மேயர் அம்மா. ஸோ இதை கேட்டோன்னே அந்த சீஃபே பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிடுறாரு. என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு. இந்த ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலேயே போயிட்டு இருந்திருக்கோம். ஸோ ஆப்ரேஷன் பண்ணி இப்போ தான் எல்லோரும் வெளியே வராங்க. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் இருக்காங்க. ஸோ ஹீரோக்கு போயிட்டு பயங்கரமாக கையெல்லாம் கொடுத்து வாழ்த்துக்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்க கொஞ்சம் பெரிய இடம் தானே, அதனால் அந்த வாய்ஸ் பிரசிடெண்ட் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ அவர் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ அவங்கள இன்ட்ரோ பண்ணுறாங்க. அவங்க பொண்ணெல்லாம் இன்ட்ரோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோனை பார்த்திங்கன்னா இவன் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இன்ட்ரோ பண்ணுறாங்க. ஹீரோயின் மட்டும் அந்த தண்ணியை எடுக்கலை அப்படின்னா அவர் இன்னும் பரலோகம் போய் சேர்ந்துருப்பார். ஆனால் அவளை வந்து இந்த இடத்துல பெருசாகவே பேசலை. இருந்தாலும் அவள் பார்த்திங்கன்னா கண்டுக்கறல. எப்போவுமே நம்மளுக்கு இது நடக்கிறது தானே அப்படின்ட்டு விட்டுறா. எல்லாருமே அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், ஒன்றால் தான் இன்றைக்கி அந்த பேஷண்ட்டை காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு. அவர் கண் முழிக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் என்னை பாராட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஸோ இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீ ரொம்பவே டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம் இருக்கலாம். அவள் பார்த்திங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கால, திரும்பவும் அப்படி திரும்பி சொல்லிகிட்ருக்கா, வாண்டை வந்து நான் லாயர்கிட்ட சொல்லி அவங்க அம்மாட்ட விட சொல்லிட்டேன். ஆமாம் இப்போ தான் அவங்க கால் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு. சரி ஓகே நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோயின் பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவனுக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, சார் தானே நம்ம ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வீரவசனம் பேசுனாங்க. ஸோ அதை அனுபவிச்சு தானே ஆகணும். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.